ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். சாரி கைஸ், இன்னைக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 10 வரைக்கும் ஆயிடுச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கப்ப மணி ஆல்மோஸ்ட் 10:15 ஆயிடுச்சு. நான் அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணுறதுக்கு எப்படியும் ஒரு 10:45 10:30 அந்த டைமில் தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். ஸோ ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம், ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோஸ்க்குள்ள மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு நேத்திக்கான வீடியோஸ் டெலிகிராம் குரூப்பில் என்ன சொல்லியிருந்தோங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு காலைல டெலிகிராம் குரூப்பில் என்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தேன்னா, நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு 22,980 சொல்லியிருப்பேன். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு 47,750 சொல்லியிருப்பேன். ஸோ 22,970 டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். அண்ட் நேற்றுக்கான வீடியோஸ்லையும் ஆல்மோஸ்ட் 980 சொல்லியிருப்பேன். டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் தான். ஸோ இதுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்ஸ் மேலே போனாங்க. பட் ஸ்டில் இதுக்கு மேலே ஒரு கிளியரான பிரேக் அவுட் இல்லை. இதர் அது 970 லெவலாக இருக்கட்டும் இல்லை 980 லெவலாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கு மேலேயுமே நமக்கு வந்துட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி அது ஒரு ஹைஸ் கட் பண்ணலை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் எப்படி ஒரு பிரேக் அவுட்டை ஃபைன் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுபடி இன்னைக்கான மார்க்கெட்டில் அந்த ஏரியாஸில் பிரேக் அவுட் இல்லை. சப்போஸ் நீங்கள் இந்த ஏரியாஸில் ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா, பாசிபிளி உங்களுக்கு 2 என்ட்ரிஸ் இருந்திருக்கும். ஒன்று, இந்த ஏரியாஸில் இருக்கிற ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னு நீங்கள் ட்ரேட்ஸ் எடுத்திருக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஏரியாஸில் இருக்கிற ஒரு ஐஆர்எல்குள்ள உங்களால் ட்ரேட்ஸ் எடுத்துருக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப நேற்றுக்கான வீடியோஸை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்க முடியும். பட் ஸ்டில் நான் நேற்றுக்கான வீடியோஸில் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், அது இன்னைக்கான மார்க்கெட்டில் நடக்கல. அது என்னன்னா, நான் வந்துட்டு பர்சனலி கொஞ்சம் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஸ்டில் அது வந்துட்டு நடக்கல. மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை அகெயின் ஒரு மொமெண்டம் கொடுத்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதனால் நடந்திருக்கலாம் அப்படின்னா, அகெயின் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பட்ஜெட் எந்த மாதிரி வரதுக்கான ஆன்டிசிபேஷன் இருக்கோ அதுக்கு அகெயின்ஸ்டாக மார்க்கெட்ஸ் மூவ் ஆகும் ஃபார் லிக்விடிட்டிஸ் சேக் ஆர் ஸ்வீப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன் சைடாக மோட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் எஃப்ஐஎஸ் அண்ட் டிஎஸ் டேட்டா நாளைக்கான மார்க்கெட்ஸ்ன்னு பார்க்குறப்ப நமக்கு ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப இந்த செல்லிங்கிறது எஃப்ஐஐ சைட்லேருந்து வரல. ஒன்று டிஎஸ் அண்ட் ரீட்டெயில் பீப்புள்ஸ் இவங்களாம் தான் அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இவங்களாம் தான் அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க ஓவராலாக பார்க்குறப்ப. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, எஃப்ஐஐஸ் இன்னும் செல் சைடில் மாறலை. தே ஆர் ஸ்டில் புல்லிஷ். பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு ப்ரோ ட்ரேடர்ஸ் அண்ட் ரீட்டைல் பீப்புள்ஸ் வந்துட்டு செல் பண்ணுறாங்க ஹெவிலி. பட் அட் த சேம் டைமில் டிஏஇஸும் செல் பண்ணுறதுனால ஓவராலாக மார்க்கெட்ஸ் வந்துட்டு கீழே வந்துருக்கு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள். நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இந்த ஹைஸாக இருக்கும். ஸோ இந்த ஹைஸோட குவார்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 22,950. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த 22,950க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறப்ப நான் வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்ஸில் ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அன்டில் ஆர் அன்லெஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் நிஃப்டி. அண்ட் இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்குல. நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது சிம்பிள். 22,950 அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப காலும், அது கீழே சஸ்டெயின் ஆகிறப்ப புட்டும் எடுக்க ட்ரை பண்ணுங்க. லைக் நீங்கள் பையிங் சைடில் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு என்ன க்ரூஷியல் பாயிண்ட் சொல்லியிருந்தோம்னா 47,750 சொல்லியிருப்பேன். ஸோ 47,750ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி ஆல்மோஸ்ட் என்னோட ரோஸுக்கு கீழே டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியாஸ் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஏரியாஸ்க்கு பக்கத்தில் கூட இன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸ் வரல. எதுக்காக இந்த ஏரியா சொல்லியிருந்தோன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸில் இந்த லோஸு கீழே வந்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸில் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு எஃபிஜி இருந்துச்சு. ஸோ அதில் ஸ்டார்டிங் பாயிண்டில் திரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஆன்டிசிபேட் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலி அப்படி நடக்கல. ஸோ இங்கே மார்க்கெட்ஸ் வராமல் இந்த ஏரியாஸ்லேயே அகெயின் ஒரு அப்பர் சைட் மட்டும் கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் நம்மளோட நேத்திக்கான வீடியோஸ்லையுமே நான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸுக்கு மேலே கீழே வரப்ப நம்ம டவுன் சைடும் அதுக்கு மேலே இருக்கிறப்ப அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அது இன்னைக்கு ஓரளவுக்கு கரெக்டாக நடந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் ஓவராலாக பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு இன்னைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்ததை வச்சு உங்களால் ட்ரேட்ஸ் எதுவும் பெருசாக பண்ணியிருக்க முடியாது. ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டி என்ன க்ரூஷியல் பாயிண்ட்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப, ஒன்று இந்த ஏரியாஸில் இருக்கிற இந்த கேப்போட க்ளோசிங் பாயிண்ட், இன்னொன்று என்னையோட ஹைஸ். ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதாவது நேத்தியோட க்ளோசிங் டு இன்னையோட ஹைஸ் வரைக்கும் இருக்கிற இந்த ஏரியாஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஏரியாஸ் வந்து நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ இந்த ஏரியாஸோட குவார்டினேட்ஸ்னு சொல்லி பார்க்குறப்ப 48,350லேருந்து 48,317 வரைக்கும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஏரியாஸ்க்கு மேலே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இது கீழே சஸ்டெயின் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.